அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னா காலங்காலமாக இது அப்படி தான். அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராகத்தான் இருக்குது. 75 ஆண்டு காலம் கடந்த ஒரு இயக்கம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் வழங்கும்போது எல்லாமே பார்க்குறாங்க, திமுக அழிப்பேன், திமுக ஒழிப்பேன்னு அதை பதிவு பண்ணிட்டு தான் உள்ளுக்கே வராங்க. அப்படின்னா பெருசாக ஆதரவு வரும்னு. ஆனால் கலைஞர் காலத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளின்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே தானே இருந்திருக்கும். இப்படி நாங்கள் உழைச்சி தான் இன்றைக்கி வந்து நிற்கிறனால நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுக்கான புரிதல் அதிகமாக இருக்கு. அவர் உங்களுக்கு ஒரு சவாலாக தானே வந்து நிற்கிறார். இப்போ திடீர்னு வந்து சொல்லும்போது நம்மளை அட்டாக் பண்ணும்போது அப்படி ஒரு சவால் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதான் சொல்கிறேன், யார் வேணால் அரசியல் வரலாம். ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி தருவாங்க, யார் வேணால் தன்னை தலைவராக நிர்ணயிக்கலாம். ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது மக்களுக்கான தலைவராக முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களை குறி வைக்கிறாங்களே, ஒருத்தரை மட்டும் குறி வைக்கிறாருன்னு சொன்னீங்களா, அதே அவர் இதே தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் இந்த ஒன்றிய அரசு இந்த 2151 கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்க? இப்போ நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் 37,000 கோடி கொடுத்தாங்க, 276 கோடி மட்டும் தானே கொடுக்குறீங்க. அது எப்படிங்க பத்தும்? அது எங்கே பணங்க? எங்கள் துணை முதலமைச்சர்ன்ற தைரியம் கூட அவருக்கு இல்லையே. எங்கள் துணை முதலமைச்சர் நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 29 பைசா கொடுக்குறீங்க, நாங்கள் உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கேட்குறோம் தானே அவர் அந்த தோணியில் தானே கேட்டிருக்காரு. அப்படி கூட இன்னும் அவர் ஒன்றிய அரசு பற்றி அவர் கேட்காம இருக்கின்றாரு. ஸோ இங்கே எப்படியாச்சும் நம்ம வந்து கால் உண்ணுங்கிறதுக்காக இல்லாத பொருளாதையும் சொல்வதாகத்தான் அதை நான் 2026 தேர்தல் உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படி தான் இருக்க போகுது. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் வந்து எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெர்சஸ் யாரெல்லாம் தங்களை எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களாகத்தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.